அஞ்சாதே அஞ்சாதையோட அது பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் 100 days ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இவர் வந்து அப்போது நிறைய கமர்ஷியல் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தார். அடுத்த படம் ஒன்று பிளான் பண்ணோம், இன்னும் பெருசாக கமர்ஷியலாக ஓடக்கூடிய மிஷ்கின் டச்சோட ஒரு படம். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஒரு ஆக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய ஹிட் கொடுத்தா இன்னொரு நல்ல விஷயம் தானே. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி, இல்லை மச்சா நான் வேறு மாதிரி படம் பண்ண போகிறேன். எனக்கு புரியல. இல்லை நம்ம அது படம் பண்ண வேணாம், நான் வந்து என்னோடய ரைட்டிங் அந்த கிராஃப்ட் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். ஐ வாண்ட் டு டூ வித்தியாசமான வேறு மாதிரி படங்கள் பண்ணோன்னு சொல்லி, சரி இந்த படம் பண்ண வேணான்னு சொன்னார் அவர். நான் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிட்டேன் மச்சான், ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலாக நம்ம ஒரு அது நோக்கி போகிறோம். நம்பர்ஸ் வந்து ஏறணும், இன்னும் பெரிய ஸ்டார் ஆகணும், பெரிய டைரக்டர் ஆகணும், ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து இன்னும் பெரிய ஹிட்டு கிடைக்கணும். அது ஒரு பக்கம். ஆனால் இவர் வந்து அது ஆல்ரெடி இவர் ப்ரூவ் பண்ணார். இன்னொன்று வந்து அந்த கிராஃப்ட் வந்து இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வந்து யூ ஹேவ் டு டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு ஒரு ரைட்டிங் தேவை, அதுக்கு ஒரு கிராஃப்ட் தேவைன்னு சொல்லி ஹி வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங். அதுலேருந்து தான் நந்தலாலா, யுத்தம் செய், பிசாசு, ஓடாயாட்டுக்குட்டி எல்லாம் வந்தது. ஸோ நான் வந்து அடிக்கடி யோசிப்பேன், நான் சொல்லுவேன், மச்சா டூ அ ஃபிலிம் வித் அ பிகர் ஸ்டார். ஒருவேளை நாங்கள் ஒன்றா ஆரம்பிச்சதுனாலே தெரியல, அவரோட வெற்றியின் போது அவரோட சக்ஸஸ் வந்து எனக்கு ஒரு சக்ஸஸ் மாதிரி, எனக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி எனக்கு தோணும். அப்படி இருக்கும்போது தான் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஹீரோ, எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ, ஒரு ஸ்டார், அண்ட் கலைப்புலி தானு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர், அண்ட் மிஷ்கின். கொஞ்சம் அன்யூஷுவலாக இருந்தது அந்த காம்பினேஷன், பட் திஸ் இஸ் இட். அண்ட் இந்த ட்ரெயினோட இந்த பயணத்தில் ஐ திங்க் ஸோ இந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறின ஒரு நடிகர் நான் நினைக்கிறேன். ஐ கேம் த லாஸ்ட் மினிட். அண்ட் மச்சா வித்தியாசமாக என்ன மச்சா சார், நான் ஒன்று கேட்கவா சார்? இல்லை திடுக்கிடுமா அவர்கிட்ட இருந்து வர மெசேஜ், அவர் ஃபோனை பார்த்தோன்னே உங்களுக்கு பயமாக இருக்குமா? மிட் நைட் கால் வரும்போது அந்த மாதிரி ஏதாவது கால் வரும், என்ன உங்கள் ஃபீலிங், என்ன ஓட்டம் என்னவா இருக்கும்? மிட் நைட்லாம் நாங்கள் கால் பண்ண மாட்டாங்க, ரொம்ப பிஸியாக இருப்போம். ஓ சாரி சார். அவன் கேரளாவில் பிஸியாக இருப்பேன், நான் தமிழ்நாட்டில் பிஸியாக இருப்பேன்மா. மன்னிச்சிருங்க சார். மிட் நைட்லாம் காலே கிடையாதுமா. ஓகே சார். 6 மணிக்கு மேலே சீரியஸ் ஆகிடுவோம் நாங்கள். ஓகே சார். இது வித்தியாசமாக எதுவும் இல்லை. அன்னைக்கும் ரொம்ப தெளிவாக இருந்தார், இன்னைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கார். அன்னைக்கும் வந்து கேசரிபா சார் சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப லவுடாக இருக்கும், ரொம்ப சத்தமாக இருக்கும். இன்னைக்கு அப்படி தான் இருக்கு, இன்னைக்கும் அப்படி தான் இருக்காரு. அப்புறம் இந்த மிட் நைட் கால்ஸ் எல்லாம் அப்படி இல்லை, அதை சொல்லி தெளிவாக சொல்லிட்டாரு. இல்லை அது தலைவருக்கு அடிக்கடி போர் அடிக்கும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். சாப்பிடு சார் மட்டும் மிட் நைட் ஃபோன் பண்ணுவார் எனக்கு, ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி லவ் யூ செல்லம் அப்படிம்பாரு. இன்னொரு விஷயம், சாப்பிடும்போது போர் அடிக்கும் அவருக்கு, கேள்விப்பட்டீங்களா? ஆமாம் ஆமாம், சாப்பிடும்போது அச்சிச்சி போர் அடிக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அது இல்லை மச்சான், இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குல்ல. ஏற்கனவே நல்ல மதிப்பு எனக்கு இருக்கு மச்சான், சொல்லி நல்லா ரொம்ப அழகா. Sorry. Thank you, Naren sir. So anyways, train, so happy to be part of it. இது வந்து let it become a, என்ன சொல்றது, let it run. Yes. Non stop. Thank you. Thank you. அப்போ மிச்சம் 3 பேருக்கும் என்னோட கேள்வி தான் சார். சொன்ன மாதிரி ஒரே மாதிரி அவர் சூப்பர் டைரக்டர், இது சூப்பர் படம், இது பிளாக் பஸ்டர், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து அவரோட பர்சனலாக ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்கள் பார்த்து என்ன வியந்து, இவர் யாரு, எப்படிப்பட்டவர், இவருடைய மூளை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு வியந்த ஏதாவது ஒரு தருணம் எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஆனால் வியந்து ஆனால் கம்மியாக சொல்லுங்க, ஏன்னா நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. இப்பவே லைட்டாக சொல்லுங்க சார். எனக்கு இன்ஜின் ஃப்ளோவாக போய்கிட்டு எனக்கு சொல்றதை விட ஒரு தரட்டிக்கெட் ரிக்வெஸ்ட் தான் இருக்கு சார், ஒரு பப்ளிக் ரிக்வெஸ்ட். அதாவது உட்லாண்ட்ஸ் தியேட்டரில் அஞ்சாதே படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு மறுபடியும் போய் பார்த்தோம் சார். அதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே கண்ணதாசன் காரக்குடி. இந்த படத்தில் வர நீங்கள் மியூசிக் பண்ணியிருக்கீங்க, பாடுறீங்க, மியூசிக் ஷோலாம் வர்றீங்க. ஒரு தடவை பாட்டு பாடினீங்கன்னா அவரும் இருக்காரு, நாங்களும் ஒரு தமிழ் மொமெண்ட்டை முடிச்சிருவோம். அதெல்லாம் சரளமா பாடுவாரு. ஆனா நீங்க கேட்கும் மூலம் படமா அதுக்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, கான்செர்ட்டே இருக்கு சார். சார் ஒரு கிராமத்துல மாடு பத்திரக்கு குச்சி வேணும்பாங்க, அது மாதிரி இப்ப வந்து பத்திக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் ஆக்சுவலா. ஓகே சார், டக்குனு கம் ஆன். இல்ல ட்ரெயின் படத்துல நான் சார் பத்தி நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து இஸ் a very visual director. சோ இதுல வந்து ட்ரெயின் இஸ் a very ரொம்ப காம்பாக்ட்டா இருக்கும்ல, புதுசா என்ன ஃப்ரேம் வைக்க முடியும். திடீர்னு சார் வந்து படுத்துடுவாரு, இங்க ஃப்ரேம் வைங்க இங்க. சோ he improvised so much, that was amazing. அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி ஷார்ட் முடிச்சுட்டு வந்து அங்கே மியூசிக் கம்போசிஷன் நடக்கும். இன்வால்மெண்ட், வாட் இஸ் இன்வால்மெண்ட் அவர் பார்த்து இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நாட் ஜஸ்ட் மிஸ்கின் சார், அவரோட ட்ரேட் வந்து அவரோட டீம்ல ஒவ்வொரு ஏடிக்கு ஒட்டிடுச்சு. பை தி எண்ட் ஐ திங்க் எவ்ரிபடி, ஈவன் ஃபாசியா மேடம், தேர் டீம்,
ஸோ இட் இஸ் a very collaborative experience and thank you for the learning experience sir. தேங்க்யூ கணேஷ்ஜி சார். அன்புராஜ் சார் நீங்க? அன்புராஜ் வந்து இந்த படத்தில் வந்து சம்மந்தமே கிடையாது, அவங்க ஆக்டரே கிடையாது. யா, அன்புராஜ் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். உங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோ சார்? ஃப்ரெண்டு கிடையாது, எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபிலாசபர் ஆக்சுவலாக. ஓகே. மோஸ்ட் நான் என் லைஃப்பில் வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஆக்சுவலி. அவர் வந்து வீரப்பனோட ஒரு 4.5 வருஷம் இருந்தார், அதனால் 22 வருஷம் ஜெயிலில் இருந்தார். வீரப்பனோட இந்த 18 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு சோல் இதுதான். இப்போ நவ் ஹீ இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ட்ரைபல் பீப்புள். Whatever he does, he always does good for it. That deserves an ovation. He's a great man. I'm very இந்த படத்தில் வந்து ஒரு மனசாட்சி கேரக்டர் தேவைப்படுச்சு. படத்தில் ஒரு மனசாட்சி தேவைப்படுச்சு. ஆக்சுவலி he is doing as a மனசாட்சி. Few words. வணக்கம். நான் ஒரு பழங்குடி கிராமத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் வந்துச்சு, அண்ணன் கூப்பிட்டாரு, எங்கடா இருக்கிற அப்படின்னாரு. ஆனால் நான் ஒரு ட்ரைபல் வில்லேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் நீ கிளம்பி சென்னைக்கு வா அப்படின்னாரு. அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன். இந்த படம் வந்து இந்த ட்ரெயின் வந்துட்டு இந்திய மக்களுடைய மனச்சாட்சியாக, இந்திய மக்களுடைய மேன்மைகளை பேசக்கூடிய மிக முக்கியமான படமாக இருக்குன்னு நான் பலமாக நம்புகிறேன். நான் அதுவும் சேதனை வந்து அதை ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இது ஒரு சிறந்த மனித நேயத்தையும் மனித பண்புகளையும் மனித மேன்மைகளையும் பேசக்கூடிய ஒரு சிறந்த படமாக இருக்குன்னு நான் பலமாக நம்புகிறேன். அதில் நானும் வேலை செஞ்சது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஜென்டில்மேன். ப்ளீஸ் டேக் யூ சீட். ரொம்ப நன்றி. ஒரு நாள் நானும் ஒரு ஷூட்டிங் அப்போ நானும் மிஷ்கனும் பக்கத்தில் மானிட்டர் முன்னால் உட்காந்துருவோம். உடனே மைக்கு என்கிட்ட கொடுத்துட்டு, நீங்கள் சார் ஒரு நிமிஷம் நான் போய் ஏதோ கரெக்ட் பண்ண போனோம். அந்த மைக்கை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு வந்தபோது ஏதோ ஒரு அழுக சத்தம் கேட்டுச்சு. என்னடா யார் அழுகிறா, பக்கத்தில் யாருமே இல்லை, பார்த்தா அந்த மைக் எழுதுகிட்டு இருந்துச்சு. நான் கேட்டேன் மைக்கிட்ட, ஏன்பா என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் அழுகுற, நல்லா தானே போயிட்டுருக்கு. இல்லை சார், நாங்கள் வந்து பட்டிமன்றத்துக்கு கவிதை அரங்குகளுக்கு போகிற மைக்கு, அந்த மைக்கெல்லாம் வெளியில் போட்டதுனால அது இதுக்கெல்லாம் வர மைக்கு வெளியில் போட்டதுனால இந்த மைக்கை எங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. மிஷ்கின் சார் கவிதைகளை என்னால் கேட்க முடியல சார். நிறைய அம்மாக்கள் வராங்க, நிறைய அப்பாக்கள் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், கிடையாது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள்லாம் சந்தோஷமாக தான் இருக்கோம், நீங்கள் அதை சந்தோஷமாக எடுத்துக்கணும்னு ஒன்று. அப்புறம் அந்த மைக்கு வழக்கமாக சிரிக்க ஆரம்பிச்சது. உன்னுடைய கவிதைகளை, உன்னுடைய வார்த்தைகளை, உன்னுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ட்ரெயின் படம் நான் ஒன்று சொல்லணுன்னா, நான் இது வந்து இந்த மரபு ரீதியாக இந்த இதில் பண்ணுன்றதுக்காக கிடையாது. விஜய் சேதுபதி கிட்ட இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் நான். இது வரைக்கும் இதே தான் நான் தானோன்னு நான் கிட்ட கூட சொன்னேன். இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு சட்டங்கள் இந்த படத்தில் இருக்கு. இந்த சட்டங்கள் இருக்கு. அது ஏன்னா இந்த ஃப்ரேம்ஸை நிச்சயமா நான் பார்த்ததே கிடையாது. அவனை இம்ப்ரெஸ் பண்ணி இன்னொரு ஃபைட்டு, இன்னொரு படம் எனக்கு வேணாம். உண்மையாகவே ஒவ்வொரு ஃப்ரேமும் மாறும்போது ஒன்று ஒரு அதிர்ச்சியாக இருக்கும், இல்லை ஒன்று வந்து கவர்ந்து இழுக்கும். இந்த படத்தில் ஏன் உனக்கு தனியாக சொல்கிறேன்னா, உன்னை பற்றி மிஷ்கின் என்கிட்ட சொன்னதுனால நான் சொல்கிறேன். நான் ஐ லவ் யூ, யூ ஆர் கிரேட், யூ வில் பிகம் கிரேட்டர். இந்த ட்ரெயின் நல்லா ஓடும் சார். இது வந்து எப்போ டிக்கெட் வாங்கி வச்சிங்க, அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சிங்க, இந்த சூப்பராக ஓடும் இந்த ட்ரெயின். தேங்க்ஸ் டு யுவர் எஃபர்ட்ஸ் சார். நீங்கள் எங்கேயுமே தலையிடலை, அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தீங்க. வருவீங்க போகிறீங்க, கெஸ்ட் ரோல் மாதிரி இருந்தது. ப்ரெசன்ஸ் இன் சினிமா இஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி சினிமேட்டிக். அண்ட் விஜயின் பேர் வந்தாலே தேர் ஆல் வெரி சக்ஸஸ்ஃபுல். நான் பார்த்துருக்கேன், ஜெயலலிதாலேருந்து சிவாஜி கணேசன்லேருந்து. அண்ட் அந்த ஹம்பிள்னஸ் வில் கீப் எம் கோ ஹையர் அண்ட் ஹையர். அண்ட் வெரி ஹாப்பி டு ஹவ் ஒர்க் வித் யூ இன் திஸ் ஃபில்ம். அண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு. யூ ஹாவ் டு லிசன். இங்கே வரைக்கும் 6 மாதமாக நான் அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கேன். அடிக்டிவாக இருக்குது அந்த கண்ணங்குடி. ரீரெக்கார்டிங் அதோட பிரமாதமாக இருக்குது. ஆர்ஆர்லேருந்து ஆர்ஆர் வரைக்கும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு மியூசிக்கு. யூ ஹாவ் டு லிசன் டு இட். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. லிசன் டு இட். இப்போ நீங்கள் பேசி முடிச்சோடனே அதுதான் நம்ம பார்க்கணும். ஆமாம், அதெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி ஃபேசினேட்டிங்காக நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் டு ஃபவுசியா டு பி வித் ஹிம். அண்ட் தென் தேர் so many departments I want to cover but I have no time.
And I'm very happy to have worked with Mishkin in this film and with my classmate Nasser after a long time. Thank you, sir. Thank you so much.